ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். இந்த 2 ஹவர் ரூல். நிறைய பேர் வந்து உங்களில் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் ஸ்டில் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மார்க்ஸ்லாம் வந்து கம்மியாகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் படிக்கிறதுல ஒரு 2 மணி நேரம் நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். இது நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது. அதாவதும் இது இனிஷியலாக பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நான் சொல்கிறத கவனமாக கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும். என்னம்னா, நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. எஸ்பெஷலி இந்த ரூல் வந்து பயாலஜிக்கு வந்து ரொம்ப பொருந்தும். நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க பயாலஜியில் அப்படின்னா, பயாலஜி வந்து லைன் பை லைன் நம்ம எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நீட் எக்ஸாமுக்கு. ஸோ இன்றைக்கி படிக்கிறது அடுத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க உட்காருவீங்க. வேற ஒரு புது விஷயத்தை படிப்பீங்க. அதற்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் நேற்று படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து 3rd டே திரும்ப பயாலஜி படிக்கிறீங்க. ப்ரீவியஸ் 2 டேஸ் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் மொத்தமாக ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் புதுசாக படிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 4th டே 5th டே ஸோ இந்த மாதிரி குமுலேட்டிவாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த எல்லாத்தையும் பயாலஜியில் ரிவைஸ் பண்ணிட்டு தான் படிப்பேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு 2 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் படித்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு அவ்வளோ சரளமாக, இன்னும் அந்த ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் சொல்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாமே வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் டேர்ம் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்ததுக்கப்புறம் எந்த டாப்பிக்கை கேட்டாலும் டக்குன்னு அடிக்கிறான்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணலாம். இது உண்மையிலே எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இனிஷியலாக நான் பயாலஜி படித்தேன், ஒரு சாப்டர் படிப்பேன், எம்சிக்யூ சால்வ் பண்ண போனால் தப்பா எம்சிக்யூ சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் நான் வந்து என்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறப்ப எனக்கு இது வந்து புரிஞ்சிச்சு. நம்ம வந்து ஒரு வாட்டி படித்தா இல்லை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணால் இல்லை 2 வாட்டி ரிவைஸ் பண்ணாலும் பத்தாது பயாலஜி. ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன். ஸோ அதுதான் இந்த 2 ஹவர் ரூல். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு நாளைக்கு படிச்சுக்கோங்க. அதில் முதல் 2 மணி நேரங்கள் எந்திரிச்ச உடனே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப பயாலஜியை 2 மணி நேரம் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். உண்மையிலே இந்த ரூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.